ஒரு அழகிய இமேஜின் ஸ்டோரி இந்த காலகட்டத்திற்கு தேவையான கதை. ரவி ஒரு நாள் மாலை நன்றாக குளித்துவிட்டு நன்றாக ஆடைகளை அணிந்து கொண்டு கோவிலுக்கு சென்று அன்று அங்கு பிரசாதம் வழங்கப்பட இருந்ததாக கேள்விப்பட்டான். எனவே அவன் ஒரு சிறிய தொகையை அங்கு காணிக்கையாக செலுத்திவிட்டு தனக்கு இன்று உணவு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் வீட்டுக்கு வந்து விட்டான். பிறகு மாலை ஒரு 6 மணி இருக்கும். அங்கு சென்றான். அங்கு போதிய இடவசதி அவனுக்கு கிடைக்கவில்லை. ஏனென்றால் அனைவரும் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தனர். எனவே நாம் அடுத்த முறை சாப்பிட்டு கொள்ளலாம் என்று வெளியே வந்து விட்டான். பிறகு கொஞ்ச நேரம் கழித்து அங்கு சென்றான். உணவுகள் இருந்தன. ஆனால் அவனுக்கு தர மறுத்தனர். அதற்கு அவனுக்கு காரணம் தெரியவில்லை. இருந்தாலும் சிறிய வருத்தத்தோடு வழியில் சென்று கொண்டிருந்தான். அப்பொழுது ஒரு வீட்டின் அருகே ஒரு அகல் விளக்கு ஏற்றப்பட்டிருந்தது. அங்கு அந்த அகல் விளக்கை ஏதோ ஒரு தெய்வாதீனமாக வணங்கிவிட்டு வழியில் 2 சிறுமிகள் இருந்தனர். அவர்களிடம் அவன் இவ்வாறு கூறினான்: ஒரு சிலருக்கு தர மனமில்லை என்று கூறிவிட்டு அவன் சென்றான். பிறகு தெருமுனைக்கு வந்தான். அங்கு 3 ரோடு பிரிந்தது. அதில் எந்த ரோட்டில் செல்வது என்று அவனுக்கு தெரியவில்லை. சற்று குழப்பமாக இருந்தது. பிறகு தனது வழக்கை நோக்கி சென்றான். அவனுக்கு சற்று கொஞ்சம் பசி எடுத்தது. அப்பொழுது அந்த ஊரில் புதிதாக ஒரு இட்லி கடை, அதாவது சின்ன மெஸ் திறந்திருந்தார்கள். உடனே அதன் அருகே சென்றான். ஐயோ, நம்மிடம் காசு இல்லையே என்று வருத்தமுற்றான். அது மட்டுமல்ல, இருந்த காசை நாம் அங்கு காணிக்கையாக செலுத்தி விட்டோமே என்று நினைத்தான். பிறகு பாக்கெட்டை பார்த்தான். 20 ரூபாய் பளபளத்தது. எவ்வாறு என்று யோசித்த போது தனது மனைவி கொடுத்தது என்று நினைத்தான். உடனே அதனில் 2, அதாவது 20 ரூபாய்க்கு அவன் இட்லி வாங்கி சாப்பிட்டான். உணவை அருந்தினான். மிகவும் அகமகிழ்ந்தான். அதுபோன்று அந்த புதிதாக கடை திறந்தவர்கள் இட்லி எவ்வாறு இருந்தது என்று கேட்க அவனும் மிகவும் நன்றாக இருந்தது என்று கூறிவிட்டு வெளியே வரும்போது அவனுடைய மனைவி சொன்ன வாசகம் நினைவுக்கு வந்தது. எதுவுமே நம்மிடம் இருந்தால்தான், அது மற்றவர்களிடம் இருந்தால் அது நமக்கு பயனில்லை என்று கூறியது. 2வது, இந்த காலகட்டத்திற்கு பணம் வேண்டாம் என்று ஞானி போன்று இருந்தால் வாழ்வது கடினம். வாழ்க்கையை ஓட்டுவதற்காகவாவது அல்லது சர்வே பண்ணுவதற்காகவாவது இன்கம் என்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக வேண்டும். நன்றி, வணக்கம்.